எங்கள் மத்தியிலே அனுப்பி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவர் மூலமாய் இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. மூளைக்கு மாத்திரமல்ல, சொல்லுகிறது போல இருதயத்திலே ஒரு வார்த்தை தொடப்பட, எங்கள் வாழ்வுக்கு அந்த ஒரு வார்த்தை அனுபவமாக்கப்பட, தகப்பனே தகப்பனே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு முற்றுமுழுதான் என்னையும் கேட்கிறவர்களையும் ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஓகே, ஆவே நான் சொன்னது போல ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். Nous sommes actuellement en train d'apprendre concernant le combat spirituel. ஆகவே நாங்கள் போன முறை பார்த்ததை நான் திரும்பி பார்க்க விரும்பலை. நான் போன முறை நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன். Les deux derniers sermons que j'ai faits, je vous ai déjà fait une piqûre de rappel sur le même sujet, donc je ne vais pas faire de résumé aujourd'hui. ஓகே, நாங்கள் போன முறை பார்த்தது நாங்கள் பிசாசு வல்லமை உள்ளவன். Nous avons vu que le diable avait une certaine puissance, ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். mais que le Dieu est un Dieu de toute puissance. பிசாசு படைக்கப்பட்ட ஒரு எங்களை போல ஒரு படைப்பு தான். Et donc le diable est une création semblable parmi toutes les créations de Dieu. ஆனால் அவன் பலவானா இருக்கிறான். Par contre, on voit qu'il détient certains pouvoirs. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் பலவான்னு சொல்லி. Parce que Jésus-Christ, notre Dieu, a lui-même dit que le diable a certaines puissances. அவன் பிரதான தூதனாகிய மிகாவேலை விட உயர்ந்தவனாக இருந்திருக்கிறான் நாம் பார்த்தோம். Par rapport à l'archange Michael, on voit qu'il était encore au-dessus, plus élevé. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. Et que ce monde est entre les mains du diable. இந்த உலகத்தின் அதிபதி அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nous avons également vu qu'il était le prince de ce monde. ஆகவே எங்களுக்கு சொல்லுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் எங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. Aujourd'hui nous avons un combat, c'est un combat qui n'est pas contre la chair et le sang, mais contre les autorités spirituelles, contre les mauvais esprits et des ténébreux qui règnent au-delà de nous, au-dessus de nous. La Bible dit également qu'il est venu ici pour tuer et pour voler. ஆகவே ஒரு பக்கம் பார்த்தால் அவனை பார்க்கும்போது இவனோட எப்படி யுத்தம் பண்ற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. D'un côté, lorsqu'on voit quel est le personnage, les attributs du diable, on se demande comment est-ce qu'on va le vaincre et le combattre. ஆனால் வேதத்தை சரியாய் வாசித்து நம்ம சத்தியத்தை விளங்கிக் கொண்டால், mais nous avons besoin de bien lire la Bible et comprendre ce que dit la vérité. அவன் யுத்தம் பண்ணத்தான் செய்வான். Parce qu'il est certain qu'il va combattre à notre rencontre. ஆனால் எங்களுக்கு வேண்டிய சகல பாதுகாப்பின் என்ன சொல்றது ஆமரம் தரப்பட்டிருக்கிறது. Mais par contre, Dieu nous a donné toutes les armes nécessaires pour le combattre. ஓகே, இது சும்மா முகவரியா சொன்னேன். Je vous disais ça comme introduction. இப்போ நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு திரும்ப சில காரியங்களை. Nous allons continuer et regarder encore aujourd'hui davantage sur ce sujet. நான் சொன்னேன் அவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்திருக்கிறார். Jésus-Christ a eu la victoire sur la croix. கொலோசியர் 2:15 அப்படியே சொல்லுது. Dans Colossiens 2:15 nous pouvons voir ce verset. வாசிப்போம். Nous allons le lire. Il a dépouillé les dominations et les autorités et les a livrées publiquement en spectacle en triomphant d'elles par la croix. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்க பாருங்க, இத அப்படி வச்சுக்கொண்டு எபேசியர் எடுங்க. Éphésiens. இந்த துரைத்தனங்க அதிகாரம் அந்த வசனம் அந்த எபேசியர்ல நீங்க வர்றத பார்க்கலாம். இங்க துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்ட வசனம் நீங்க எபேசியர்லயும் பார்க்கலாம். Vous pouvez voir le verset qui indique les autorités ténébreuses dans ce livre des Éphésiens. 6:12 வாசிங்க. 6:12. Car nous n'avons pas à lutter contre la chair et le sang, mais contre les dominations, contre les autorités, contre les princes de ce monde de ténèbres, contre les esprits méchants dans les lieux célestes. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். துரைத்தனங்களும் அதிகாரங்களோடும். துரைத்தனங்கள் அதிகாரம் சொல்லப்பட்ட எல்லா வேலையிலையும் அது அசுத்த ஆவிகள் தான் நான் சொல்ல வரல. Je ne dis pas que lorsqu'on voit dans la Bible ce passage contre les dominations, contre les autorités, cela veut dire que ce sont les esprits impurs. சில இடங்களில் துரைத்தனங்கள் அதிகாரம் சொன்னால் தேவதூதர்களுடைய ரேங்கையும் அது குறிப்பிடும். Parfois lorsqu'on voit dans la Bible domination et autorité, ça peut montrer les dominations qui viennent du royaume des cieux. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கறதுக்கு அசுத்தாவியை குறிக்குதா அல்லது தேவதூதர்களை குறிக்குதா அல்லது ரெண்டையும் குறிக்கக்கூடியதா இருக்குதான்னு நாம தான் பார்த்துக்கொள்ள இருக்கு. Pourquoi lorsque nous lisons la Bible, nous avons besoin de situer dans le contexte, de savoir si cela s'agit du royaume des cieux ou bien le royaume donc du diable. இப்போ நீங்க நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. Nous avons besoin de comprendre quelque chose. நான் முந்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Je vous l'ai déjà dit auparavant.
நாங்க சத்தியத்தின் அடிப்படையில தான் நடைமுறை வாழ்க்கையிலே வாழ பழகணும். C'est d'après la vérité que nous devons, d'après la parole de Dieu, que nous devons vivre notre quotidien. ஆவே சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியத்தை பார்க்க போறோம். Donc nous allons regarder certaines choses d'après cette vérité. நான் சொன்னேன் பிசாசு வல்லமை உள்ளவன். Je vous ai déjà dit que le diable a un certain pouvoir. அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்கிறான். Parce qu'il agit dans les lieux célestes. எங்களுடைய இதயத்தின் சிந்தையை கூட தூண்டக்கூடிய அளவில் இருக்கிறான். Il a même la possibilité de venir dans notre cœur et nous donner certaines pensées. அவன் மிகாவேலை விட பிரதான தூதன் மிகாவேலை விட பெரியவனா இருக்கான்னு சொன்னேன். C'est un ange qui avait une position élevée par rapport à l'archange Michael. இப்படி சொல்லும்போது எப்படி நான் இவனோட போராடுறது? Alors comment est-ce possible pour un simple homme de combattre contre ce diable? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. Nous allons peut-être nous poser cette question. ஆனால் அதுக்கு தான் நான் பார்த்தோம் சிலுவையிலே இயேசுநாதர் வெற்றி சிறந்திருக்கிறார். Mais c'est pourquoi la parole dit Jésus-Christ a triomphé d'elle sur la croix. அப்ப ஒரு தோற்று போன ஒருவனோட தான் நம்ம யுத்தம் இப்ப நடக்க போகுது. Donc aujourd'hui nous combattons quelqu'un qui a déjà perdu un certain combat. தேவன் வெற்றி எடுத்தார்ங்கிறதுக்கு நான் சில காரணங்கள் சொல்றேன். Parce que Jésus-Christ a obtenu la victoire et nous allons voir cela à travers les versets. மத்தேயு 28:18 வாசிப்போம். Matthieu 28 verset 18. மத்தேயு 28:18 இந்த கொலோசியர் பார்த்தோம் நாங்கள் வெற்றி சிறந்தான்னு அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிற முகமா சில வசனங்களை பார்க்க போறோம். Donc Matthieu 28:18 nous donne certains versets qui va encore davantage appuyer ce que nous avons lu dans le livre de Colossiens. Jésus s'étant approché leur parla ainsi: tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Pour qui est-ce que tout le pouvoir a été donné sur le ciel et sur la terre? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Pour notre Seigneur Jésus-Christ. எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. Le livre des Éphésiens, ஓராவது அதிகாரம் chapitre 1, 20 ல இருந்து 23 மட்டும் வாசிப்போம். de 20 à 23. சரி, இப்ப நம்ம என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? Qu'est-ce que nous regardons en ce moment? இயேசுநாதர் வெற்றி சிறந்திருக்கிறார். Que Jésus-Christ a obtenu la victoire. பிசாசு வல்லமை உள்ளவன் தான். Le diable a certains pouvoirs. இயேசுநாதர் வெற்றி கொள்ள மட்டும் நாங்க அவரை வெற்றி கொள்ள முடியாது. Jusqu'à que Jésus n'ait triomphé sur cette croix, nous n'avons pas pu le vaincre. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. இயேசுநாதர் வெற்றி கொள்ளாட்டி நம்ம வெற்றி கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். Un verset indique que si Jésus n'a pas obtenu la victoire, nous n'aurions pas pu obtenir cette victoire. மத்தேயு 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Matthieu chapitre 12. வாசிங்க. Verset 29. Ou comment quelqu'un peut-il entrer dans la maison d'un homme fort et piller ses biens sans avoir auparavant lié cet homme fort? Alors seulement il pillera sa maison. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. யார் பலவான்? Qui est l'homme fort? C'est le diable. பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அப்ப நல்லா கவனிங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்ப பிசாச சிலுவையிலே இயேசுநாதர் வெற்றி சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Donc je viens de vous expliquer que Jésus-Christ a obtenu la victoire sur la croix et donc d'après cela il a combattu le diable. ஆனா இயேசுநாதரே சொல்றார், சிலுவையிலே நான் வெற்றி கொள்ளாவிட்டால் நீங்க ஒருவரும் அவனை வெல்ல முடியாது. Et Jésus-Christ lui-même dit à travers cette parole que si moi je n'ai pas vaincu sur la croix, alors vous n'aurez pas pu vaincre le diable parce qu'il l'a vaincu pour nous. ஓகே, அப்ப நல்லா கவனிச்சு கொள்றதுக்கு சரி இதையே இதுல விடுங்க. லூக்காவுல விடுங்க. Le livre de Luc 11 chapitre 11. Luc chapitre 11. 21-22 வாசிங்க. Versets 21-22. Lorsqu'un homme fort et bien armé garde sa maison, ce qu'il possède est en sûreté. Mais si un plus fort que lui survient et le dompte, il lui enlève toutes les armes dans lesquelles il se confiait et il distribue ses dépouilles. L'homme fort ici c'est le diable. தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அப்ப இயேசு வரமட்டும் யார் இந்த உலகத்துல எங்களை பிடிச்சி சிறப்படுத்தி வச்சிருந்தான்? அது எப்படி இருந்ததா? அவனுக்கு பத்திரமா இருந்தது. அவனை அது யாரையும் தொட முடியல.
Lorsque donc le diable était sur terre et qu'il avait la puissance, on voit qu'il nous a gardés emprisonnés et qu'il avait cela en sa possession, en sûreté. Donc quelle est notre conséquence dans notre vie si Jésus n'a pas obtenu la victoire sur la croix? Devons réfléchir sur cette parole, parce que si Jésus n'a pas obtenu la victoire sur la croix, nous aurions encore été sous l'emprise du diable, esclaves du péché, du mal, et donc sous la possession du diable. ஆயுதம் தரித்த பலவான் ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஒருவருமே அவனுக்கு விரோதமாய் நன்மை செய்யவோ பரிசுத்தமாய் ஜீவிக்கவோ முடியல. Aucun de nous avons pu vivre saintement ou faire quelque chose de bien pendant que nous étions sous la possession du diable. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் எங்க மேற்கொண்டாரு? சிலுவையில். அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். எங்களை தான் பங்கிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப நீங்க அதை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். சரி, எபேசியர் 2 எடுங்க. Éphésiens chapitre 1, 21-23 நான் சொன்னேன். de 20 à 23. Il l'a déployé en Christ en le ressuscitant des morts et en le faisant asseoir à sa droite dans les lieux célestes, au-dessus de toute domination, de toute autorité, de toute puissance, de toute dignité et de tout nom qui se peut nommer, non seulement dans le siècle présent, mais encore dans le siècle à venir. Il a tout mis sous ses pieds et il l'a donné pour chef suprême à l'Église, qui est son corps, la plénitude de celui qui remplit tout en tous. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரம் இது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது அசுத்தாவிக்கும் பொருந்தும், தேவதூதர்களுக்கும் பொருந்தும், ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய இடங்களும் இருக்குன்னு சொன்னேன். Je vous ai déjà dit que le mot domination, autorité peuvent donc, ça peut parler donc soit du royaume céleste ou bien du royaume du diable. நான் இதுல எடுத்துக்கொள்றேன் அசுத்தாவிலா இருக்கட்டும் அல்லது தேவதூதர்களா இருக்கட்டும், ரெண்டே சேர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். Et je pense qu'ici ces mots sont signifiés et ça indique les esprits impurs et également le royaume des cieux. OK, வாசிங்க சார். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அதெல்லாம் அவருக்கு அடங்கி இருக்குது. நாங்க சரீரம், நாங்க உடம்பா இருக்கிறோம், அவர் தலையா இருக்கிறார். அப்ப இப்ப விசுவாசம் எங்களுக்கு அடங்கி தான் இருக்குது. Donc en fait, Dieu a obtenu la victoire sur les dominations et les autorités. Jésus-Christ est à la tête et donc le diable est sous les pieds. 1 Pédரு 3:22 இருக்க பாருங்க. 1 Pierre 3 verset 21. 1 Pédரு 3:22. 1 Pierre chapitre 3 verset 21. Cette eau était une figure du baptême qui n'est pas la purification des souillures du corps, mais l'engagement d'une bonne conscience envers Dieu et qui maintenant vous sauve, vous aussi, par la résurrection de Jésus-Christ qui est à la droite de Dieu. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இயேசுநாதர் தேவனாய் இருக்கும்போது எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டுதான் இருந்தது. Quand Jésus-Christ est Dieu, on voit que toutes les autorités sous ses pieds. நல்லா கவனிக்கணும் வேதம் வாசிக்கும்போது. இங்க மனிதனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில அவர் வாழும் போது எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கல. Alors quand c'est Messie Jésus-Christ, à ce moment-là, toutes les autorités n'étaient pas sous ses pieds. Est-ce que vous comprenez? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்தான் உலகத்தை படைத்தார், எல்லாம் அவருக்கு எல்லாம் கீழ்ப்படிகிறது. Jésus-Christ notre Seigneur a tout créé et toutes les dominations, toutes les autorités c'est sous ses pieds. நாங்க இப்ப சொல்லுகிற வார்த்தை எல்லாம் மத்தேயுல இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், இது இருக்குது. இது மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். Et dans Matthieu et Éphésiens, le verset que nous lisons maintenant concerne le Messie.
சரி, இது உங்களுக்கு விளங்குவது தெரியாது, எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட போனது தெரியாது. எபிரேயர் எடுங்க. Livre des Hébreux. 2வது அதிகாரம். கவனிங்க, இது அநேகர் நீங்க இத அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. Alors peut-être d'entre vous, la plupart, vous n'avez pas pensé en ce sens. கர்த்தராகிய அதாவது மேசியாவை வரமுதல் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கும்போது எல்லாம் அவர் கீழ்ப்பட்டு தான் இருந்தது. Lorsque Jésus-Christ était Dieu, tout était sous son autorité. ஆனால் அவர் இந்த உலகத்துல வந்து இருக்கும் பொழுது, Mais lorsque Jésus est arrivé sur terre, சகலமா அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. il n'avait pas autorité sur toute chose. ஆனா மரித்து உயிர்த்த பிறகு, Mais lorsque Jésus-Christ est mort et qu'il est ressuscité, அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் மேசியாவாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. il dit alors, toutes les autorités, toutes les dominations m'ont été données. உன்னருக்கு சொன்னால் மேசியான்னு சொல்லலாம், அது தேவ மனிதனாகிய எனக்கு அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Et donc ces autorités ont été données donc au Messie, mais également à moi, l'homme de Dieu, l'homme de Dieu. இந்த வித்தியாசத்தை கண்டுகொள்ளணும். Il va falloir que nous savions différencier ces choses. தெய்வமா அவருக்கு எப்பவுமே எல்லாம் கீழ்ப்பட்டு தான் இருந்தது. En tant que Dieu, toute chose était sous son autorité. ஆனா அவர் மனிதனா வந்தபோது, Mais lorsqu'il est arrivé dans la forme humaine, அந்த 33 வருடமும் அவர் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கல. pendant 33 ans et demi, tout n'était pas sous son autorité. ஆனா மரித்து முன்னால உயிர்த்தெழுந்த பிறகு, Mais lorsqu'il est mort et alors ressuscité, சொல்றார் சகல அதிகாரமும் எனக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்கு. la parole dit toutes les autorités sont sous mon pouvoir. அதுல தான் இப்ப நான் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம். Et c'est voici tous les versets que nous venons de lire à l'instant. இங்க பாருங்க, அத கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன். Je vous explique encore. எபிரேயர் 1 எடுங்க, 2 எடுங்க. Hébreux chapitre 2. 8ல இருந்து வாசிங்க. இல்ல 6ல இருந்து. À partir du verset 6. Or, quelqu'un a rendu quelque part ce témoignage. Qu'est-ce que l'homme pour que tu te souviennes de lui, ou le Fils de l'homme pour que tu prennes soin de lui? Tu l'as abaissé pour un peu de temps au-dessous des anges. Tu l'as couronné de gloire et d'honneur. Tu as mis toutes choses sous ses pieds. En effet, en lui soumettant toutes choses, Dieu n'a rien laissé qui ne lui fût soumis. Cependant, nous ne voyons pas encore maintenant que toutes choses lui sont soumises. சரி, இப்ப பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறக்க மற்றும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. Jésus-Christ a obtenu la victoire sur la croix. Jusqu'à qu'il ait obtenu cette victoire, encore les choses étaient sous l'autorité du diable. ஆனால் இப்ப அவர் வெற்றி சிறந்துட்டார். Mais maintenant Jésus-Christ a obtenu cette victoire. வெற்றி சிறந்த கிறிஸ்துவுக்குள் நாங்க இருக்கிறோம். Et nous sommes tous sous l'emprise de Jésus-Christ qui a obtenu cette victoire. சரி, இப்ப அவர் வெற்றி சிறந்ததா பார்த்தோம். Nous avons regardé de quelle façon il a obtenu la victoire. ரோமர் 16:20 நாங்க அன்னைக்கு வாசிச்சோம். ஒரு காலம் குயிக்கா வாசிப்போம். ரோமர் 16:20. Romains 16 verset 20. நீங்க என்ன சொல்றது, அறிவில்லாமல் என்ன சொல்றது, பிசாசோட யுத்தம் பண்ண போக கூடாது. Nous ne pouvons pas combattre le diable sans avoir une certaine intelligence. உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை நீங்க உணரணும். Nous devons déjà comprendre quelle autorité nous avons. அதுக்கு சத்தியத்தை சரியா அறியணும். Et pour cela, nous devons connaître ce que dit la vérité. 16:20 வாசிப்போம். Le Dieu de paix écrasera bientôt Satan sous vos pieds. Que la grâce de notre Seigneur Jésus-Christ soit avec vous. Amen. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஓகே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இப்ப நாங்க பார்க்கிறோம், ஏற்கனவே சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு. Nous avons déjà vu que Jésus-Christ a déjà obtenu la victoire sur la croix. ஆனா வெற்றி சிறந்தாலும், mais même s'il a obtenu cette victoire, அதாவது பிசாசுக்கு ஒரு நியாய தீர்ப்பை உண்டு பண்ணி இருந்தாலும், il a également fait en sorte que le diable sera jugé. ஒரு நாள் அவனை அக்கினி கடலிலே தூக்கி போட முடிவு பண்ணி இருந்தாலும், Dieu a décidé également qu'il sera un jour jeté dans les temps de feu. நீதிபதி தண்டனையை வழங்கி இருந்தாலும், même si le juge a déjà donné sa décision, தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்திலே, Dieu par son intelligence suprême, இந்த சிலுவையிலே வெற்றி சிறந்ததுக்கும், du fait qu'il a obtenu la victoire sur la croix, உன்னோட வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 20:10 வாசிப்போம். Apocalypse 20 verset 10. 20:10. Et le diable qui les séduisait fut jeté dans les temps de feu et de soufre, où sont la bête et le faux prophète. Et ils seront tourmentés jour et nuit au siècle des siècles. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இனி ஒரு நாள் அது நடக்க போகுது. Nous savons que cette parole va s'accomplir un jour. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல, donc dans ce laps de temps,
பிசாசான உலாவிட்டு இருக்கிறான். On voit que le diable fait encore des choses. முந்தி போல அவன் வல்லமுள்ளவனா தான் இருக்கிறான். Il a encore des pouvoirs comme auparavant. ஓகே, இப்ப இந்த ரெண்டு இடைப்பட்ட காலத்து நடுவுல இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், சிலுவையிலே வெற்றி சிறந்தா, Jésus-Christ a obtenu la victoire sur la croix. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கை வருது. Ensuite, on voit qu'il a été écrit le livre des actes. இயேசுநாதர் பரமேறி போன பிறகு Une fois que Jésus-Christ a été au royaume céleste, நிருபங்கள் எழுதப்பட்டது. on voit que les épîtres ont été écrits. ஆனா இந்த நிருபங்களை நீங்க வாசித்தால் Mais si vous lisez ces épîtres, பிசாசு இன்னும் உலாவிட்டு திரியறதை நம்ம பார்க்க முடியும். on voit que le diable agit encore. ஓகே, இப்போ ஒன்றை பார்ப்போம். Nous allons regarder encore certains points. 1 பேதுரு 5:8. 1 Pierre, chapitre 5, verset 8. இந்த காரியத்துல நான் விளங்கப்படுத்த மாட்டேன். இப்ப நான் இதை எடுக்கிறேன்னு சொன்னால், இயேசுநாதர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jésus-Christ a obtenu la victoire sur la croix. ஆனால் இப்பயும் பிசாசு கிரியை செய்து கொண்டு தான் இருக்குன்னு காண்பிக்க. Mais c'est pour vous montrer comment le diable agit encore sur terre. அப்படின்னு சொன்னால், Donc si c'est ainsi, தேவன் தன் அனந்த ஞானத்திலே Dieu par son intelligence suprême, இயேசுநாதர் சிலுவையிலே பிசாசை வெற்றி சிறந்திருந்தாலும், même s'il a obtenu la victoire sur le diable, நாங்க பார்த்தது போல வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அவன் அக்கினி கடலிலே போடுற ஒரு நாள் வரப்போகுது. nous savons également qu'un jour le diable sera jeté dans les temps de feu. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்திலே அவன் உலாவ விட்டு இருக்கிறான். Mais pendant ce laps de temps, on voit que le diable est encore sur terre et qu'il agit. அதை நாங்க நிருபங்கள்ல பார்க்கலாம். Et nous pouvons voir cela dans les épîtres de la Bible. நிருபங்கள் எழுதப்பட்டது Parce que les épîtres ont été écrits. இயேசுநாதருடைய சிலுவையின் வெற்றிக்கு பிறகால. Et ceci a été écrit après la victoire de Jésus sur la croix. அவன் நல்லா வழங்கிக்கொள்ளணும். இன்றைக்கும் பிசாசு நல்ல சுகமா உயிரோடு பலமாய் சுத்தித் திரிகிறான். Et donc cela veut dire qu'aujourd'hui encore le diable en forme, en bonne santé est sur la terre et crée des tourmentations autour des gens. 1 பேதுரு 5:8. நான் இது விளக்கப்படுத்த மாட்டேன். 4-5 இடத்தை எடுத்து காண்பிக்கிறேன். இன்னும் அவன் சுத்தித் திரிகிறாங்க காண்பிக்கிறதுக்காக. Donc c'est pour vous expliquer comment le diable agit sur terre. Soyez sobres, veillez. Votre adversaire le diable rôde comme un lion rugissant, cherchant qui il dévorera. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கவனிங்க, இது யாருக்கு எழுதப்பட்டது? Pour qui est-ce que cette parole a été écrite? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு. Pour les chrétiens qui ont été sauvés. இது வெளியில இருக்கவனுக்கு இல்ல. Et pas pour les personnes ஏன்னா extérieures. வெளியில இருக்கிறவன் அவன் இன்னும் பிசாசுக்கு அடிமையா தான் இருக்கிறான். Parce que celui qui vit dans le monde est encore esclave du diable. அவனால எதிர்த்து நிக்க முடியாது. Il ne peut pas combattre le diable. ஆனா விசுவாசியை அவன் விழுங்க பார்க்கறான். Mais les fidèles en Christ, il essaye donc de les avaler. நான் பிறகு பார்ப்போம், நாங்க இடம் கொடுக்குறோம் பொறுத்து தான் எல்லாம் இருக்குதுன்னு Tout சொல்லி. dépend à quelle place nous donnons pour le diable. Nous l'étudierons plus tard. யாக்கோபு 4:7. Jacques chapitre 4, verset 7. Soumettez-vous donc à Dieu, résistez au diable, et il fuira loin de vous. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப இன்னும் அவன் சுத்தி தான் திரிகிறான். Résistez au diable, dit la parole. Donc il cherche encore à nous vaincre. 1 யோவான் 5:18. 1 Jean 1:18. எல்லாமே விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. இயேசுநாதர் பிசாசன் வெற்றி சிறந்த பிறகு விசுவாசிக்கு எழுதப்பட்ட காரியங்கள். 1 Jean 5:18. Nous savons que quiconque est né de Dieu ne pêche point, mais celui qui est né de Dieu se garde lui-même, et le malin ne le touche pas. 1 யோவான் 5:18 இல்லையா? ஓகே, 2 கொரிந்தியர் 11:3. 2 Corinthiens 11:3. 11:3. 2 கொரிந்தியர் 11:3. Toutefois, de même que le serpent séduisit Ève par sa ruse, je crains que vos pensées ne se corrompent et ne se détournent de la simplicité à l'égard de Christ. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஓகே, இப்ப இதெல்லாம் நான் வாசிக்கிறேன், மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு பிசாசு இன்னும் எங்களை வஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. Nous lisons ces versets pour comprendre et connaître comment le diable séduit encore les enfants de Dieu. 2 கொரிந்தியர் 2:11. 2 Corinthiens 2:11. Afin de ne pas laisser à Satan l'avantage sur nous, car nous n'ignorons pas ses desseins.
சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அப்ப சாத்தான் இன்னும் மோசம் போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறான். Donc le diable essaie encore de prendre l'avantage sur nous. உலகத்தான விடுங்க, அதை பத்தி எழுதல, இங்க விசுவாசி குறித்து எழுதிருக்கு. Nous ne parlons pas des gens qui sont dans le monde, nous parlons ici des croyants. நான் இப்ப விசுவாசிகளை குறித்து தான் பேசி Je கொண்டிருக்கிறேன். parle uniquement des croyants. எபேசியர் 4:27. Éphésiens 4:27. Et ne donnez pas accès au diable. 26-27 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 1 தெசலோனிக்கர் 2:8. 1 Thessaloniciens 2:8. 2:18 sorry. 1 Thessaloniciens 2:18. Aussi voulions-nous aller vers vous, du moins moi, Paul, une et même 2 fois, mais Satan nous en a empêchés. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். 1 தெசலோனிக்கர் 3:5. 1 Thessaloniciens 3:5. Ainsi, dans mon impatience, j'envoyais m'informer de votre foi, dans la crainte que le tentateur ne vous eût tenté et que nous n'eussions travaillé en vain. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தப்பட்டதென்று என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஓகே, இது இன்னும் பலது இருக்கு, நான் எல்லாம் வாசிக்கல. Il y a encore beaucoup d'autres passages dans la Bible que nous ne lirons pas. திரும்ப சொல்றேன், தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jésus-Christ a obtenu la victoire sur la croix. இன்றைக்கு சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Aujourd'hui, toute autorité lui a été donnée. அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள் எல்லாமே இன்மைக்கும் மறுமைக்கும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்ப Les dominations, les autorités, tout pouvoir ont été donnés à Jésus-Christ aujourd'hui et au siècle à venir. ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, சீக்கிரத்திலே இன்றைக்கு அவர் தலையை நசுக்கி இருந்தாலும் அவனை முற்று முழுதாய் அக்கினி கடலே தள்ளல. Même si la tête du diable a été écrasée, il n'a pas encore été jeté dans les temps de feu. நியாயத்தீர்ப்பு எழுதியாச்சு. Par contre, le jugement concernant le diable a déjà été écrit. இன்னும் அவனை அக்கினி கடலுக்கு போடல. Mais cette condamnation n'a pas encore été accomplie. இந்த இடையில நாங்க பார்த்தோம் ரோமர் 16:20 படி அவன் சீக்கிரமா தேவன் அவனை அதாவது அக்கினி கடல்லே போட்டுருவார். சீக்கிரமா நசுக்குவார்னு அர்த்தம். அந்த அக்கினி கடல்ல சீக்கிரமா போட்டுருவார். Dans Romains 16:20, il est dit clairement que cela va s'accomplir assez rapidement, que le diable sera jeté dans les temps de feu. ஆக இந்த இடைக்காலத்துல Et donc dans ce laps de temps, அவனுங்க சோதிக்க பார்க்கறான். il essaye de nous tenter. சிங்கத்தை போல எங்களை விழுங்க பார்க்கறான். Comme un lion rugissant, il essaye de nous dévorer. மனதை குருடாக்க பார்க்கறான். Il essaye de nous rendre aveugles. உலகம் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Parce que le monde est dans son autorité. பிரயாணங்களை தடை செய்ய பார்க்கறான்னு பார்த்தோம். Il essaye de nous tourmenter dans nos chemins. வஞ்சிக்கிறான்னு பார்த்தோம். Il essaye de nous séduire. அவனை எதிர்த்து நிற்க சொல்லி இருக்குது. Et la Bible dit résister au diable. இடம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி Ne இருக்குது. donnez pas place au diable. அவ இன்னும் பலர் இருக்குது. Et il y a encore plusieurs autres versets qui அப்ப concernent இது tout எல்லாம் ça. எச்சரிப்பு விசுவாசிக்கு. Tous ces conseils concernent le croyant. சரி, இப்போ இன்னொரு வசந்த அப்ப இந்த மூட்டை நீங்க மனதை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சிஸ்டமேட்டிக்கா போக விரும்புறேன். உண்டுண்டா Je préfère procéder par étapes pour que vous compreniez. சின்ன பிள்ளைக்கு விளங்குனால தான் பேசுறேன். அப்படி விளங்காட்டி என்ன ஒண்ணு செய்யலாது. Je parle comme pour un enfant afin de construire que vous compreniez. ஓகே, அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க வாழ்றோம். Et donc nous vivons dans cette période qui est donc depuis la victoire de Jésus-Christ sur la croix jusqu'à la condamnation. சிலுவைக்கு முன்னாலே பிசாசு எப்படி வல்லமை இருந்தானோ அதே மாதிரி வல்லமையா தான் இன்னைக்கு இருக்கான். De la même manière que le diable avait des pouvoirs avant la victoire sur la croix, encore aujourd'hui il a ce même pouvoir. வேதத்துல எங்கேயும் பிசாசு சிலுவைக்கு முன் பலமா இருந்தா சிலுவைக்கு பின் பலவீனமா இருக்கான்னு நான் பார்க்கல. Nulle part dans la Bible il est inscrit que le diable avait plus de pouvoir avant la victoire sur la croix et moins de pouvoir maintenant. சிலுவைக்கு முன் உலகம் முழுவதும் அவனுக்குள்ள கிடந்தது. Avant la victoire sur la croix, tout le monde était sous son autorité. போன ஒரு பார்த்தோம், நாங்க இருளின் ஆதிக்கத்தில் புடுங்கி எடுத்து அன்பின் குமார ராஜ்யத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து புடுங்கி எடுத்து அன்பின் குமார ராஜ்யத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். Et la Bible a également dit, nous avons vu la dernière fois que nous étions sous le royaume des ténèbres et aujourd'hui nous avons été amenés dans le royaume de son fils aimant. நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், பிசாசு ஒன்று ரட்சிக்கப்பட மாட்டான். Le diable ne laissera pas un individu afin qu'il obtienne le salut. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எந்த பிரயோஜனம் இல்லாமல் சோர்வோட டிப்ரெஷனோட வாழ்க்கை வெறுத்து ஒரு வாழ்வு வாழத்தான் வைப்பாங்க.
Il fait en sorte que les personnes qui sont croyantes, qui ont été sauvées, soient dans la dépression, ou bien qu'ils soient tentés, qu'ils soient tourmentés, ou que de vilaines choses leur arrivent. அவன் இப்ப கவனிப்போம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் Nous allons voir un verset dans le livre d'Apocalypse. 12வது 10 மத்தது 12 12வது அதிகாரம் Chapitre 12, 10 verset 10 12. et verset 12. Et j'entendis dans le ciel une voix forte qui disait: Maintenant le salut est arrivé, et la puissance et le règne de notre Dieu, et l'autorité de son Christ, car il a été précipité l'accusateur de nos frères, celui qui les accusait devant notre Dieu jour et nuit. C'est pourquoi réjouissez-vous. 9 வாசிட்டீங்களா? 10 verset. 10 வாசிட்டீங்களா? ஓகே, நீங்க 10 வாசிங்க, பரவாயில்லை, வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய சரி இல்ல 9 நான் அப்படியே சொல்றேன். 9 வாசிங்க. Verset 9. Et il fut précipité le grand dragon, le serpent ancien appelé le diable et Satan, celui qui séduit toute la terre, et il fut précipité sur la terre, et ses anges furent précipités avec lui. நீங்க வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எங்க தள்ளப்பட்டது? சிலுவையில. Où est-ce qu'il a été donc poussé au niveau de la croix? அது பூமி. சரி, ஓகே, அதான். இப்போ 12 வாசிப்போம். Nous allons lire le verset 12. C'est pourquoi réjouissez-vous, cieux, et vous qui habitez dans les cieux. Malheur à la terre et à la mer, car le diable est descendu vers vous, animé d'une grande colère, sachant qu'il a peu de temps. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறான். கவனிங்க, இப்ப பிசாசுக்கு தெரியும் சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தான்னு பிசாசுக்கு தெரியும். Le diable sait que Jésus-Christ a obtenu la victoire sur la croix. தன்னுடைய காலம் அந்த இரண்டாவது வருகம் மட்டும் தான் இருக்கு நமக்கு தெரியும். Il sait également que le temps qui lui est donné c'est jusqu'à l'avènement de Jésus-Christ. ஆகவே தான் அவன் மிகுந்த கோபம் கொண்டு இந்த உலகத்துல இறங்கி இருக்கான். Et c'est pourquoi le diable est animé de beaucoup de colère et qu'il agit aujourd'hui sur terre. இப்ப நீங்க இந்த உலகத்தை பாருங்க, அவன் சிஸ்டம் பிசாசு சாதாரணம் இல்ல. Le diable n'est pas une personne simple. இந்த உலகத்தை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இலங்கை தேசத்தை எடுங்க. ஒரு காலத்துல இலங்கை தேசம் இப்ப நாங்க வாழ்ற நாட்களிலே எவ்வளவு ஒரு அழகான நல்ல ஒரு பண்பாடுள்ள தேசமா இருந்ததுன்னு பாருங்க ஓரளவுக்கு. Observez par exemple sur terre le pays du Sri Lanka. Comment est-ce que les gens avaient encore les rituels et comment ils les observaient? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இன்னைக்கு பிள்ளைகள்ல அநேக ட்ரக்ஸ் அடிக்கிற அளவுக்கு நாங்க அப்ப ட்ரக்ஸ்லாம் என்னன்னு தெரியாம வாழ்ந்தோம். இன்னைக்கு ட்ரக்ஸ் சின்ன பிள்ளைகள் 13 வயசு பிள்ளைகள் தொடக்கம் ட்ரக்ஸ் அடிக்கிற அளவுக்கு பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் எப்படி அவன் சிஸ்டமேட்டிக்கா தேசத்தை நடத்தி கொண்டு வரான். À une certaine époque, dans ce pays, il y avait des coutumes, des traditions que tout le monde observait. Et regardez aujourd'hui comment les drogues et encore tous les stupéfiants sont entre les mains des garçons ou filles qui ont même 13 ans. யோசிச்சு பாருங்க, நாங்க வாழ்ந்த காலத்துல எங்க அம்மா அப்பா மத்தியில எப்பயாவது டிவோர்ஸ்ங்கிற பேச்சு வந்துதா? Est-ce qu'à l'époque où le pasteur vivait là-bas, à cet âge-là, à cette époque-là, est-ce qu'on a entendu le mot divorce? நான் கேள்விப்பட்டேன், உண்மை சொல்ல கேள்விப்பட்டேன். எங்களோட ஊர்ல டிவோர்ஸ் எடுத்தாலும் தெரியாது, நான் நிறைய டிவோர்ஸ் எடுத்தா எனக்கு தெரியாது. Jamais cette génération-là, quand le pasteur a vécu donc au Sri Lanka, on n'a jamais entendu ce terme. இன்னைக்கு பிரான்ஸ் தேசத்திலே எங்களோட மக்கள் மத்தியிலே இது சர்வசாதாரணமா Nous comparons ici en France, on voit que c'est arrivé parmi donc les coutumes, les traditions de ce pays en France. ஒரு காலத்துல இந்த பிள்ளைகளை அப்பா அம்மா அடிச்சாலும் நாங்க அப்பா அம்மா மதிச்சோம். அப்பா நாங்க கல்யாணத்துல பிறகு அப்பா அவங்க பேசினாலும் திட்டினாலும் அதை ஏற்றுக்கொண்டோம். C'est à une certaine époque quand les parents frappaient leurs enfants ou les corrigeaient, nous avons accepté et nous les avons toujours respecté les enfants envers les parents. நீங்க 8 வயசு பிள்ளைக்கு அடிச்சா அது கேக்குது, நீ என்ன அடிக்கிறது? Par contre aujourd'hui quand un enfant de 8 ans nous lui donnons une tapette, il demande mais pourquoi est-ce que tu me frappes? சரி பிள்ளையை விடுங்க. Nous n'avons pas discuté de ce qui est juste et ce qui est injuste. Mais regardez dans quel changement est-ce qu'il a emmené aujourd'hui la société. Regardez d'après quel système il essaye de bouger, de faire évoluer cette société. C'est pourquoi nous ne devons pas penser que le diable agit d'une façon simple.
Regardez, aujourd'hui, on a dit que l'Europe est un continent qui est bien développé. Aujourd'hui, le prix donc, des denrées alimentaires a augmenté. கேஸ் கூட பார்க்க கூடாது. Et c'est pareil pour le gaz. கரண்ட்டை கட் பண்ண போறோம். On fait des économies d'énergie. ஒரு காலத்துல கட் பண்ணி பார்த்தோமா இப்படி எல்லாம் நாடுகளுக்கு வரும். Est-ce qu'un jour nous aurions pensé que ces pays nous allons avoir certains nombres de problèmes comme aujourd'hui? அவை சிஸ்டமேட்டிக்கா அதாவது ஒரு கவர்மெண்ட் எப்படி இயங்கும்? Une façon comme si on gère un gouvernement. பிரதமர் இருப்பார். Il y a un président. ஒரு என்ன சொல்றது பிரைம் மினிஸ்டர் இருப்பார். Il y a un premier ministre. அதுக்கு பிறகு மந்திரிமார் இருப்பாங்க. Ensuite il y a d'autres ministres. முப்படை தலைவர் இருப்பாங்க. Il y aura des députés. அதுக்கு அப்படியே மேயர் இருப்பார். இப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் ஒரு நாட்டை நடத்த முடியும். Il y a des maires et on voit que chacun a son autorité afin de diriger un pays. அதே மாதிரி தான் நடத்துறாங்க. De la même façon, le diable sait exactement ce qu'il fait. தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. En lisant le livre de Daniel, 10வது அதிகாரத்துல, dans le chapitre 10, பெர்சியா நாட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருக்கிறான் பிசாசு. pour le pays de Perse, on voit qu'il y a une autorité. அவனுக்கு கீழே தான் மீதி இயங்குது. Et c'est en dessous de cette autorité qu'il y a d'autres chefs. அவன் சிஸ்டமேட்டிக்கா நடத்துறான். Parce qu'on voit qu'il a un plan. எப்படி இந்த கவர்மெண்ட் ஊடாக ஒருங்கிணைச்சை கொண்டு வரலாம்? Il a nommé des chefs et à chaque fois il essaye donc d'utiliser de façon à ce que son plan se réalise. எப்படி ஒரு காலத்துல விபச்சார விடுதி வைக்க முடியாது. இன்னைக்கு எல்லா நாட்டிலும் விபச்சார விடுதி வைக்கலாம். Et on voit aujourd'hui il y a beaucoup d'endroits où l'adultère est accepté. யோசிச்சு பார் மகனே மகளே என்ன சிஸ்டமேட்டிக்கா அவன் நடத்துறான். Enfants de Dieu, réfléchissez comment le diable est en train de prendre le temps de faire, d'accomplir ses projets. நான் சொல்ல வாழப்பட்ட ஊசி ஏத்துன மாதிரி மெல்ல 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 இப்ப இஸ்ரவேல்ல தான் இந்த ஒரு நான் கற்பனை பண்ண முடியாது. ஓரின சேர்க்கையுடைய தலைமை இஸ்ரவேல் ஜெருசலேம். Et on voit encore que dans plusieurs de ses plans, même en Jérusalem, en Israël, il a essayé d'accomplir, d'avancer son plan. மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலிலே தான் உலகத்தினுடைய தலைமை இது இருக்குன்னு சொல்றாங்க. இது ஓரின சேர்க்கைக்கு தலைமை ஆகும். On voit que tout ce qui est mauvaise relation, tout ce qui est homo, etc., on voit que le siège de l'acceptation de ces projets se trouve aujourd'hui à Jérusalem, en Israël, qui est le pays de notre roi. Réfléchissez. Est-ce que vous pensez que le diable agit comme un enfant? Pourquoi est-ce qu'aujourd'hui les enfants ne respectent pas, n'écoutent pas leurs parents? Le pasteur dit ce que son père donc, lui a donné comme règles d'observation ne sont pas simples. Mais encore aujourd'hui, jusqu'à aujourd'hui, il n'a jamais haï son père. Si aujourd'hui il lit ne serait-ce qu'un peu l'anglais, c'est grâce à son père, la façon dont il l'a traité. Et malgré cela, il a aimé son père. Jusqu'à sa mort, il a été donc aimant vers lui. Mais regardez aujourd'hui. Regardez de quelle façon aujourd'hui les jeunes parlent à leurs parents. Les personnes qui habitent en Europe, combien de personnes est-ce qu'aujourd'hui vous soutenez financièrement vos parents qui habitent à l'étranger? Je ne sais pas concernant cette église. Palermo, il y a un fidèle. Quand je laisse parler, on peut écouter parce qu'il ne va pas s'arrêter. Et un jour, ses parents ont dit, donc au pasteur, il a entendu que ce garçon n'aidait pas ses parents financièrement. Et donc c'est un temps dans lequel nous vivons où l'amour tarit, où il n'existe plus. Aujourd'hui, il y a beaucoup de problèmes entre mari et femme. Que veut dire la forme de l'amour? C'est l'amour qu'il y a, qui existe entre deux personnes. On peut voir que même dans cette église, cet amour est en train de tarir. Aujourd'hui, le vrai amour n'existe pas dans un couple, même à travers l'église. பிசாசு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது போல அவன் தன்னுடைய வேலையை நைஸா செஞ்சு கொண்டு வரான். De la même façon qu'on met une aiguille dans une banane, on voit que sans le savoir, sans s'en apercevoir, le diable accomplit étape par étape tous ses projets. ஆண்டவர் சொன்னார் இந்த பூமியை காரில் மூடும். Dieu a dit déjà que le monde sera couvert par les ténèbres. அந்த காலத்துல தான் வாழ்றோம். Et nous sommes dans ce temps-là.
இனி தகப்பன் பிள்ளையோட அனுப்பலாமாங்கிற காலம் இனி வரப்போகுது. அந்த அளவுக்கு கேவலமான காலம் வரப்போகுது இனி. Et on voit que là aujourd'hui même les relations sont changées entre les enfants et leurs parents. எத்தனை இடத்துல கேள்விப்படுறோம் தகப்பன் மகனோட படுத்தது மகளோட படுத்ததுன்னு. On voit également, on a déjà entendu que l'inceste, le père qui se conduit mal avec sa fille. அதுதான் இந்த வசனம். இன்னும் கொஞ்ச காலம் இருக்குன்னு அவன் தன் மேக்ஸிமத்தை அவன் போடுகிறான். Sachant qu'il lui reste peu de temps, le diable utilise encore son pouvoir pour agir et pour tourmenter les fidèles. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. Il y a un seul chemin. உண்மையை கர்த்தர் உதிக்கணும். உண்மையை கர்த்தர் உதிக்கணும். Il faut que Jésus t'apparaisse, il faut que tu puisses voir la vérité dans tes yeux. அது உன்னோட சொன்னால் நீ கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும். Et donc c'est à toi de grandir dans sa force et dans sa sagesse. நான் திருப்பி சொல்றேன், பிசாசு இன்றைக்கு இந்த உலகத்து மக்களோட கூட ஈடுபட்ட அவனையும் சுக்குநூறு ஆக்குறான். ஆனா அவ்வளவா அவன் பக்கத்துல அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. Aujourd'hui le diable agit dans le monde, mais il n'agit pas uniquement à travers les gens qui sont dans le monde. ஏற்கனவே அவங்க தங்களுடைய மாமிசத்தினாலேயே தங்களுக்கு தங்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. Parce que les mondains sont déjà en train de vivre dans la chair et déjà en train de s'entretuer. அவன் கொஞ்சம் காரியத்தை செஞ்சா காணும் எப்படியோ அவன் நரகத்தான் போக போறான். Il suffit d'agir un tout petit peu, de créer quelques problèmes, parce que toutes ces personnes sont déjà destinées à aller donc en enfer. நீ ஒன்றை கவனிச்சியா பைபிள்ல? Mais est-ce que vous avez observé quelque chose dans la Bible? அசுவிசுவாசியோட கண்கள் குருடாக்கி இருக்கான் பிசாசு. Donc celui qui est non croyant, ses yeux sont aveuglés. மத்தபடி நீ முழு பைபிளையும் அசுவிசுவாசிக்கு பிரச்சனை கொடுக்கறான்னு நீங்க பைபிளை பார்க்க மாட்டீங்க. Mais davantage nous ne pouvons pas voir de versets indiquant qu'il crée des problèmes pour les non croyants. அசுவிசுவாசி பிரச்சனை கொடுக்கறானா இல்லையாங்கறத நான் பேச வரல. Je ne viens pas discuter ici sur ce sujet. Est-ce qu'il crée des problèmes pour les non croyants? அவன் தன் ஞானத்தின்படி எப்படியாவது அவன் சபைக்குள்ள வராம இருக்கிறதுக்கு காசை கொடுத்தாலும் அவன் வச்சிருப்பான், இல்லையோ உபத்திரவம் கொடுத்தாவது சபைக்குள்ள வராம வச்சிருப்பான். அது அவனுடைய திட்டம். Le diable, comment est-ce qu'il va agir envers les personnes qui sont non-croyantes? Soit il va leur donner l'argent, ils auront l'amour de l'argent, ou bien ils n'auront pas les yeux ouverts pour venir dans l'église, pour connaître Dieu. அவனுக்கு என்ன செய்தாலும் அவங்க இயேசுவை காணக்கூடாது. Et quoi qu'ils fassent aujourd'hui, ils n'ont pas la possibilité de s'approcher, de voir Jésus. சிலவனுக்கு காசை கொடுத்து இயேசுவை பார்க்காம கண்ணை மறைச்சு வச்சிருக்கான். Parce que pour certains, il a aveuglé leurs yeux en leur donnant l'amour de l'argent et ils sont donc fidèles dedans. ஒருவனுக்கு நல்ல சுகம் கொடுத்து இயேசுவை பார்க்காதபடி வச்சிருக்கான். Ou bien c'est un autre à la bonne santé, il jouit de cela et il se sent dans sa vie ne pas avoir le besoin de chercher Jésus. ஒருவன் அழிச்சி இயேசுவை பார்க்காதபடி வச்சிருக்கான். Ou alors il y en a un autre qui est donc dans tout ce qui est la perte, dans la chute, et il ne voit pas Jésus. அவன் தந்திரம் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு மாதிரி அவன் தந்திரமா வேலை செய்வான். La façon du diable, c'est d'agir en chacun avec sa ruse. இப்ப நான் சொன்னேன் இதுக்கு அவன் கணக்க பிரச்சனை கொடுக்கல, இதுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு. Et donc pour les personnes qui vivent dans le monde, il ne donnera pas davantage de problèmes. ஆகவே அதுல பெரிய பிரச்சனை அவனுக்கு இல்ல. Et donc ceux qui sont dans le monde, pour pouvoir donc les diriger dans le péché, ce n'est pas un souci pour lui, c'est quelque chose de facile. உள்ள இருக்கிற மத்தியில தான் அவனுக்கு பிரச்சனை. Mais aujourd'hui, il crée des tribulations pour ceux qui sont dans la maison de Dieu. நான் ஒரு 20 இடம் குறைஞ்சது 20 விதத்துல சபைக்குள்ளே இன்னைக்கு நான் பார்த்தோம் எந்த விதமா அவன் தாக்க பார்க்கறான். Je peux montrer aujourd'hui 20 facettes différentes qu'il utilise le diable pour apporter des tribulations chez les croyants. கவனிச்சுக்கொள்ளுங்க, கொஞ்ச காலம் இருக்குன்னு அவன் தன் முழு பலத்தை போட்டு வெளியில இல்ல. இந்த பாருங்க அந்த வசனத்துல கூட Sachant qu'il a peu de temps, on voit qu'il utilise toute sa force pour agir. இது முடிஞ்சு. ஓகே, இப்ப பார்த்து தான் செய்யறது. ஓகே, 20 இடங்க 20லயே சத்த இல்ல அது விடுவோம். ஓகே ஓகே, இப்ப கவனிங்க. ஓகே சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். லூக்கா 10:19 வாசிப்போம். Luc 10 verset 19. என்ன கவனிங்க, பிசாசு வெற்றி இயேசுவை வெற்றி சார்ந்திருக்கிறார். Jésus-Christ a obtenu la victoire sur la croix. இந்த ரெண்டு அவன் அக்கினி கடலிலே போட போறான். Et donc on sait qu'il va être jeté dans l'étang de feu. இந்த இடைப்பட்ட காலம் நாங்க வாழ்றோம். Et nous sommes dans cet intervalle de temps, nous sommes en train de vivre. இதுல நாங்க பார்க்கிறோம் அசுவிசுவாசியை விட தேவன் எங்களுக்கு தான் வார்னிங் அதிகமா கொடுத்திருக்கிறார். Et par rapport aux non croyants, Dieu donne beaucoup d'avertissements aux croyants. நான் சொன்னேன் சிலுவையில வெற்றி சிறக்க முன்ன எப்படி பிசாசு இருந்தானோ அப்படி தான் இன்றைக்கு இருக்கிறான். De la même façon qu'il était avant la victoire sur la croix, il utilise le même pouvoir le diable encore aujourd'hui. Une seule différence. Avant il n'était pas plein de colère. Et aujourd'hui le diable est plein de colère. Parce qu'il sait qu'il lui reste peu de temps. Et il sait très bien qu'il sera jeté dans l'étang de feu.
ஆகவே அவன் எப்படியாவது உலகத்தை வஞ்சிக்கணும், சபையை எப்படி கெடுக்கணும். இந்த ரெண்டும் தான் அவனுடைய மெயின் பிரச்சனை. Et donc il séduit les gens donc, qui sont dans le monde, également les croyants, et il fait en sorte que l'Église ne subsiste point. இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு பயம் வருது. Quand on entend cela, nous avons peur. ஏற்கனவே எங்களுக்கு தொல்லை கொடுத்தவன் Parce qu'il nous donne déjà des problèmes. இப்ப பயங்கரமா இறங்கி இருக்கிறான். Et maintenant on sait encore ce qu'il va கொஞ்ச faire. காலம் இருக்குன்னு நினைச்சு தன்னுடைய முழு தரத்தோட அவன் இறங்கி இருக்கிறான்னு பார்க்கிறோம். Nous regardons d'après le verset qu'il sait qu'il y a peu de temps et qu'il agit maintenant avec une certaine colère. கோபத்தோட இறங்கி இருக்கிறான். Il agit avec colère. என்ன நடக்குமோ தெரியாது. Nous ne savons pas ce qui va se produire. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Nous n'avons pas besoin d'avoir peur. ஆனால் Mais par contre, ஒரு போர்ல வெற்றி அடைய வேணும்னா si nous avons besoin d'avoir une victoire dans un combat, எங்களுடைய பலம் எவ்வளவு மாத்திரமல்ல, ce n'est pas seulement de savoir quelles sont nos forces à nous, எதிராளியுடைய பலங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். mais nous devons connaître quels sont les pouvoirs, la force de notre ennemi. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நாங்கள் 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தை அபியாசிக்க பிறந்தவர்கள். Je vous ai déjà dit que nous sommes nés pour être dans la présence du Seigneur pendant 24 heures. பிசாசு எங்க இருக்கிறான், பிசாசு பத்தி யோசிச்சு கொண்டிருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாங்கள். Nous n'avons pas été appelés pour rechercher où est le diable et qu'est-ce qu'il va nous faire sans cesse. ஆனா வேதத்தை வாசித்து, Par contre, nous devons lire la Bible, புத்தகங்களை வாசித்து, lire les écrits இந்த பிசாசை குறித்து அறிந்து வைக்கணும். et connaître qui est le diable. அவனை வெல்றதுக்கு அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சாதானே, அவன் எப்படி அடிப்பா, எப்படி பிரச்சனைப்படுத்துவான்னு தெரிஞ்சாதானே நாம அவனை வெல்லலாம். C'est seulement si je connais la personnalité du diable, je peux savoir comment le vaincre. இந்த ஈராக் அமெரிக்கா வார்ல Pendant la guerre entre les États-Unis et l'Irak, அவ்வளவு குயிக்கா அவங்க வென்றதுக்கு காரணம் சொல்றாங்க, la raison pour laquelle la victoire a été très rapide, அவங்க அந்த ஆர்மி வந்து அமெரிக்கா எலெக்ஷனுக்குள்ள கொஞ்சம் அவங்களுக்கு கூட இருந்தது. ஈராக்ல தான் ஆர்மி கூட, இவங்களுக்கு குறைவு தான், அமெரிக்கனுக்கு குறைவா தான் இருந்தது. Au niveau de l'armée, on voit que le peuple était plus nombreux chez les Irakiens et moins nombreux chez les Américains. அப்படி இருந்து எப்படி அமெரிக்கா வென்றது எலெக்ஷனோட சேர்ந்து? Mais alors comment est-ce que les États-Unis ont eu la victoire? அவங்க அந்த எதிரியுடைய எல்லா டாக்டிக்ஸ் என்னென்ன செய்வாங்க, எங்கெங்க சாமான் இருக்குது, சகலத்தையும் முதலே திட்டமிட்டு அவங்க சட்டை கூட படப்பிடிச்சு வச்சுட்டாங்க. C'est parce que les Américains ont déjà su quelles étaient les techniques utilisées, quels étaient les moyens qui ont été déployés, et comme ça par satellite, ils avaient tous les moyens pour avoir leur plan de victoire. அவங்க 100 மணித்தியாலத்துக்குள்ள ஈராக் அடிச்சு முழுவதுமா பிடிச்சிட்டாங்க. Et en 100 heures de temps, on voit qu'il a combattu l'Irak et il a obtenu la victoire sur cette bataille. ஆகவே பிசாசுக்கு தந்திரங்கள், பிசாசு எப்படி இயங்குவான், இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. Donc aujourd'hui, nous avons besoin de connaître quelles sont les ruses utilisées par le diable. ஆனால் இப்ப அவன் எங்களை தாக்குவான். Donc il est sûr que le diable va nous tenter. நல்லா கவனிங்க, நான் சொன்னேன் இப்ப முன்னுக்கு சொல்லிட்டு போறேன். இந்த எபேசியர் 6:10 தொடக்கம் 15 நீங்க வாசித்தால், Dans Éphésiens 6 versets 10 à 18 si vous lisez, இதுல நாங்க பிசாசை துரத்துற பத்தி எல்லாம் வரல. là quand vous lisez ces versets, il n'indique pas que nous devons combattre le diable. அது வேற இடத்துல வருது. Ces versets-là sont sur un autre passage. நல்லா கவனிங்க, நான் சொன்னேன் அத சொல்லி எப்பே சொன்னேன், சந்தர்ப்ப சூழ்நிலை கவனிங்க இப்பே நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். Nous devons bien observer les contextes quand nous lisons la Bible. இப்ப இங்க தனி சபைக்கு எழுதல, இது Ces écrits ne concernent pas l'Église. தனிப்பட்ட ஒருவனுக்கு பிசாசுடைய தாக்குதல் வரும்போது நீ தாக்க போகாத, பிசாசு தாக்கும் போது நீ எப்படி அதை தாக்கு பிடிக்கலாம்ங்கிறது மட்டும்தான் இது. Quand le diable utilise une ruse et essaye de t'atteindre, alors comment est-ce que tu dois agir à ce moment-là dans cette situation? Voilà ce qui est écrit. நல்லா அதை வாசிங்க. C'est important que vous lisez ce passage. நல்லா அதை வாசிங்க. Il faut que vous le lisez plusieurs fois. தனிப்பட்ட முறையில de façon individuelle. பிசாசு உன்னை தாக்கும்போது Quand le diable essaye de t'atteindre, நீ தாக்க போறதல்ல. ce n'est pas à toi de combattre le diable. ஒரு சொல்றேன். Je vais vous dire quelque chose. இப்போ இன்னைக்கு சரி பிரான்சுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் மேட்ச் நடக்குது. Aujourd'hui, donc on sait que c'est la Coupe du Monde entre la France et l'Argentine. இப்படி வைப்போம். பிரான்ஸ் 2 கோல் போட்டுருச்சு வைங்க. Admettons que la France marque 2 buts. இப்போ கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்கு. Et qu'il reste encore 10 minutes. பிரான்ஸ் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? À votre avis, que va faire la France? ஒரு ஆள் தற்காப்பு டிஃபென்ஸ்மென்ட் தான் பாப்பான். Que va faire la France? Il va garder tous les moyens pour obtenir une bonne défense. Et pourquoi? ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறான். Parce que pour lui, il est déjà proche de la victoire. அப்ப என்ன டிஃபென்ஸ் பண்ணாங்க? Alors il sait qu'il a besoin de maintenir ses gens sur la défense. இதையே ஒரு உதாரணம் அடுத்து நான் சொல்றேன். Je donne ça comme un exemple.
சிலுவையிலே தேவன் வெற்றி சார்ந்திருக்கிறாரா இல்லையா? Sur la croix, est-ce que Jésus a obtenu la victoire? வெற்றி சார்ந்திருக்கிறார். Oui, il a obtenu la victoire. அந்த வெற்றி சிறந்தனா என்ன? இதான் பிரச்சனை. வெற்றி சிறந்தனா உதாரணத்துக்கு எங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். Donc aujourd'hui, Dieu nous a justifiés. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Nous avons obtenu le salut. தேவனுக்கு பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes appelés enfants de Dieu. வருங்காலத்துல புதிய பூமியில வாழ போறோம். Nous allons vivre dans un nouveau pays avec le Seigneur. இப்படியே இதுல இருக்க சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்திருக்கிறார். Et on voit que d'après la vérité, toutes ces choses se sont déjà accomplies par la victoire de Jésus sur la croix. இப்ப அந்த சொல்லுங்க அந்த பொசிஷனை விட்டு நம்ம கீழே வரக்கூடாது. Et donc nous ne devons pas descendre de la position que Dieu nous a déjà donnée. அடுத்த முறை பாப்போம். இதுல எதிர்த்து நிற்க அப்ப யுத்தம் பண்ண போக சொல்லல. உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது பிசாசு எதிர்த்து வரும் பொழுது நீ எதிர்த்து நீ போய் யுத்தம் பண்ண தேவை அவரோட. Tenir ferme contre les ruses du diable. Il n'est pas indiqué que tu dois combattre contre le diable. நான் சொன்னேன் ஒருவனுக்கு பிசாசு தான் துரத்துற பத்தி இங்க போடல. ஆகவே நான் அதை பத்தி கதைக்கல, அதை பத்தி கேட்காத. Je ne parle pas de si quelqu'un a le diable en lui, comment est-ce que nous devons utiliser, quels moyens nous devons utiliser pour que le diable s'en va. இப்ப நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? Qu'est-ce que nous sommes en train d'étudier? நாங்க வெற்றி பாருங்க. இந்த உதாரணத்துக்கு எபேசியர் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது கடைசியா தான் வருது. இது எபேசியர் புத்தகத்துல par exemple dans le livre des Éphésiens, இது 6வது அதிகாரத்துல கடைசி பகுதியில தான் பிசாசு பத்தி வருது. on voit qu'on parle du diable dans le chapitre 6, donc dans la fin du livre des Éphésiens. ஓகே, கவனிங்க. அது மட்டும் சொல்றேன், கவனிங்க. இப்ப ஆரம்ப சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் நீங்க எல்லா உன்னதத்தில் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறீங்க. Au départ, il est dit que vous avez obtenu toutes les bénédictions en Jésus-Christ. என்ன ஆசீர்வாதம்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க அன்பிலே அவர் உங்களை பரிசுத்தமும் குற்றமில்லாம இருப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். Le Seigneur Jésus-Christ vous a connu avant donc la création du monde, afin que il puisse vous laver par son sang, et il vous a justifié. புத்திர சுகாரத்தை தந்திருக்கிறார். Il vous a donné le nom d'être enfant de Dieu. பாவ மன்னிப்பு தந்திருக்கிறார். Il vous a également donné le pardon sur les péchés. இந்த ரட்சிப்பை குறித்த அறிகிற ஞானத்தை தந்திருக்கிறார். Et également vous a donné la sagesse concernant le salut. தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடத்தி கொண்டு வராரு. Et d'après sa volonté, il vous guide jusqu'à aujourd'hui. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். Et lorsque vous avez obtenu le salut, le Saint-Esprit vous a été donné comme sceau. நீங்க சுதந்திரவாளியா இருக்கீங்க. Et donc vous êtes libérés en Christ. நீங்க விசுவாசித்தா அந்த கிறிஸ்துவ மரித்தோர் எழுப்புற அந்த வல்லமை உனக்குள்ள இருக்குது. Et si vous croyez, vous avez même la puissance de guérir quelqu'un qui est mort afin de le ressusciter. தூரத்தங்க அதிகாரம் எல்லாம் இயேசு தல நீ உடம்பா இருக்கிற உன் காலுக்கு கீழ தான் தூரத்தங்கலாம் இருக்குது. இந்த பிசாசெல்லாம் உனக்கு காலுக்கு கீழ இருக்குது. L'autorité, la tête, c'est Jésus-Christ. Vous êtes son corps, donc à être appelé à être un temple saint, et le diable est sous vos pieds. இரண்டாவது அதிகாரத்துல அவர் ரட்சிப்ப பாவத்துல அக்கிரமத்துல இருந்து உங்களை ரட்சித்திருக்கிறார் கிருபையினால. De toutes les puissances du mal, du péché, le Seigneur vous a donné le salut par sa grâce, dit le chapitre 2. புறஜாதிக்கு சொல்றார் நீங்க இப்ப முந்திய மாதிரி இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்துவோடு ஒரே வீட்டாரா வந்துட்டீங்க. Pour les païens, il a dit vous n'êtes plus maintenant dehors, maintenant vous appartenez à la maison de Dieu. அதுக்கு பிறகு சொல்றாரு நீங்க அந்த காலத்துல இருந்தீங்க, இப்ப நீங்க ஒளியின் பிள்ளைகளா மாறி இருக்கீங்க. Vous étiez dans les ténèbres et aujourd'hui vous êtes appelés à être enfants de la lumière. உள்ளான மனுஷன் வல்லமையால பலப்படுத்துங்க. Et celui qui est en vous, donc vous devez donc le fortifier, cet homme intérieur. இது உபதேசம். Et donc cela est une doctrine. நாலாவது சொல்றாரு ஆகவே நீங்க என்ன செய்யுங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுங்க. Et dans le chapitre 4, il dit gardez l'unité. யூதர் புறஜாதி சொல்லாதீங்க. நீ Ne dites pas, ne faites pas de séparation entre ரெண்டு juifs பேர் ஒரே et païens. மனுஷனா இருக்கீங்க. Vous êtes tous des hommes. அதுக்கு பிறகு சொல்றாரு சபைக்கு ஊழியக்காரர் தந்திருக்கிறேன். Ensuite il dit pour l'église j'ai donné des enfants pour servir. அதுக்கு பிறகு சொல்றாரு இந்த உங்களுடைய பாவ வார்த்தையை வந்து கரைச்சி போடுங்க, நீங்க எல்லாத்தையும் புதிய மனுஷனை தரிச்சு கொள்ளுங்க. Ensuite il dit enlevez cette nature pleine de péché et gardez le nouvel homme en vous. பரிசுத்தம் நிரப்பி வாழுங்க. Et soyez remplis du Saint-Esprit pour vivre. இதெல்லாம் சொல்லி பிறகு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்க. Obéir aux parents. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியுங்க. Obéissez vous entre vous தேவ mutuellement. பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்க. Avec la crainte du Seigneur. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் கடைசியாய் சகோதரரே தொடங்குறாங்க. Et c'est après avoir énoncé tout cela qu'il commence dans le chapitre 6. அது கடைசியான்னு சொல்றதை விட நான் இப்ப முடிவா சொல்றது என்னன்னா அது அர்த்தம். C'est comme une certaine conclusion qu'il amène pour vous dire voilà ce que je vais vous amener comme sujet, ce que je veux vous dire. அப்ப என்ன சொல்றாரு? இப்ப நீ பார்த்தா இப்ப இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. Alors qu'est-ce qu'il dit tout ça? On regarde, en vérité si tu regardes, tu as autant de bénédictions dans ta vie. ஆகவே இப்ப நீ ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்கிற. இப்ப en Christ tu vis une vie pleine de bénédictions.
இதுல சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி பிசாசு உனக்குள்ள யுத்தத்தை கொண்டு வர போறான். Et par contre, le diable va montrer cela comme si c'était un doute. Il va apporter un certain combat spirituel. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வசனத்துல நீங்க பிசாசுக்கு எதிர்த்து போங்கன்னு ஒரு வசனமும் வராது. Nullement dans la Bible vous allez voir allez combattre le diable. அங்க போராட்டம் சொல்றது அவன் போராட வரும்போது நாம போராட வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். Quand le diable vient à ton encontre, alors tu dois te défendre. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. Tu dois tenir ferme contre les ruses du diable. அவனோட யுத்தத்துக்கு போன்னு சொல்லல. La Bible ne dit pas prépare-toi à aller combattre le diable. இன்னொரு விதத்தை சொன்னால், Si je le dis d'une autre manière, நீ பெற்ற வெற்றியை, la victoire que tu as obtenue, கிறிஸ்து உனக்காக பெற்ற வெற்றியை நீ காப்பாற்றிக்கோ. la victoire que Jésus-Christ a obtenue sur la croix pour toi, tu dois savoir le garder. சர்வாயுத வர்க்கத்தை பார்க்கும்போது நமக்கு சரியா விளங்கும். Parce que quand vous regardez en détail les armes de Dieu, vous allez comprendre. இன்னைக்கு நாங்க பிசாசோட யுத்தம் சொன்னா பிசாசு போ, அதத்தான் யுத்தம் நினைக்கிறோம். Aujourd'hui, lorsqu'on voit qu'il y a un combat contre le diable, on dit au diable va-t'en, éloigne-toi de moi. இந்த இடத்துல சொல்லப்பட்ட யுத்தம் அது அல்ல. Mais ce qui est indiqué dans ce chapitre 6 ne concerne pas ce combat. நீ கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறந்தவனா இருக்கிற. Parce que tu es déjà une personne qui a obtenu la victoire en Jésus-Christ. உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் சொந்தமா இருக்குது. Tout appartient en Jésus-Christ. இதுக்கு எதிராக டவுட்டை கொண்டு வருவான். Mais par contre, le diable va emmener cela comme un doute. அசுவிசுவாசத்தை கொண்டு வருவான். Il va te donner l'incrédulité. அதுக்கு நீ எதிர்த்து நிக்கிறது. Et pour cela, il faut que tu tiennes ferme. அது எப்படி எதிர்த்து நிக்கிறதுன்னா, இந்த சர்வாத வர்க்கத்துல வேற ஒன்றும் இல்ல. சர்வாத வர்க்கத்துல இல்லாம பாருங்க, என்ன சொல்றது, பெல்ட், on voit qu'il y a une ceinture, மார்க்கவசம், on voit qu'il y a un bouclier, தலைச்சீரா, qu'il y a un casque, கேடகம், qu'il y a une cuirasse. அங்க நல்லா கவனிங்க, அந்த வாள் வந்து பெருசா வெட்டுறதுக்கு இல்ல. நீங்க ரோமன்ல வாளை பார்த்தா அந்த வாள் இந்த அளவு பெருசா வரும். Si vous regardez l'épée des Romains, c'est une épée qui est plutôt petite. பெரிய வாள் இல்ல. Elle n'est pas si grande que cela. மற்றது கால் ஷூ. Et on voit qu'il y a également des chaussures. எல்லாமே நீ அவனுடைய என்ன சொல்றது, தாக்குதலை மேற்கொள்ளுகிற ஆயுதமே ஒழிய அவனோட போய் யுத்தம் பண்ற ஒரு ஆயுதமும் ஒன்று இல்ல. Et donc toutes ces armes t'ont été données pour tenir ferme lorsqu'il fait des atteintes envers toi, mais pas aller le combattre directement. நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. En vérité, tu n'as pas besoin de combattre. இன்னைக்கு 2 கோல் போட்டா பிரான்ஸ் டிஃபென்ஸ் தான் பண்ணும், அது ஆஃபென்ஸ்க்கு போகாது. Nous avons expliqué tout à l'heure, si la France marque 2 buts, en dernière minute, il n'a plus qu'à faire une bonne défense. இந்த ஆவிக்குரிய யுத்தம்ங்கிறதுல மிகப்பெரிய அளவு கேவலமா என்னன்னு தெரியாம நம்ம சபைவாது. Aujourd'hui, beaucoup personnes d'entre nous dans l'église, nous ne savons pas ce qu'est le combat spirituel. ஆவிக்குரிய யுத்தம் இந்த சிந்தையை நீ காத்துக்கொள்றது ஆவிக்குரிய பெரிய யுத்தம். Parce que le combat spirituel le plus grand, c'est de garder tes pensées en Jésus-Christ. நான் அதை விளங்கப்படுத்தும் உங்களுக்கு விளங்கும். Et si je vous l'explique, vous allez comprendre. பிசாசே வெளியில போ. Le diable éloigne-toi. பிசாசை கால்ல போட்டு மிதிக்கிறேன். Ou bien de dire j'écrase le diable sous mes pieds. அது ஆவியா இருக்கு, மிதிச்சு என்ன செய்ய போற? Même si tu l'écrases, qu'est-ce que tu vas faire puisqu'il est esprit? ஒருவனுக்குள்ள இருந்தா போன் சொல்றது அது நியாயம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அதை பத்தி கணக்கே இல்ல. Si quelqu'un est hanté par le diable, tu le chasses, mais il ne s'agit pas de cette situation dans ce chapitre-là. வேற இடங்கள் அதை பத்தி கணக்குது. Peut-être ailleurs on parle de chasser les அதனால démons. இப்ப பேச வரல. Mais je ne parle pas de cela maintenant. இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். Je suis en train de vous expliquer ce qui est indiqué dans le chapitre 6 des Éphésiens. சரி, இப்ப நான் சொன்னேன், இப்போ 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்ப நான் சொன்னேன், ஒரே ஒரு கால் சொல்லி முடிக்கிறேன். இப்ப அவன் வல்லமை உள்ளவன், அதே வல்லமையோட இருக்கிறான். Le diable a un certain pouvoir, il garde encore ce pouvoir aujourd'hui. ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, Mais la Bible dit clairement, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. ne donne pas la place pour le diable. அப்படின்னா உன்னுடைய நீ வெற்றி பெற்றிருக்கிற, Toi tu as obtenu la victoire. அதை காத்துக்கோ. Et il faut que tu gardes cette victoire. அதை நான் பிரகடனப்படுத்துறேன். Et je vous expliquerai plus tard. ஏற்கனவே இயேசு எனக்கு வெற்றி சிறந்திருக்கிறார். Parce que déjà Jésus-Christ a obtenu la victoire. நீதிமானாக்கி இருக்கிறார். Il m'a rendu juste. பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். Il m'a réconcilié avec le Père. பிள்ளையாகி இருக்கிறார். Il a fait en sorte que je devienne enfant du Père. தேவதூதர்களை பார்க்கிறோம், சற்று மேலாக இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளையா மாறி இருக்கிறோம், Enfant de Dieu et plus élevé que les anges. புதிய வானத்துல நீதி வாசமாக புதிய பூமியில வாழ போறோம். Les nouveaux cieux, les nouvelles terres, nous voyons que nous allons vivre dans cette situation plus tard. பிசாசு நரகத்துல வாழ போகுது. Et que le diable va être jeté en enfer. நாங்க பிதாவுடைய முகத்தை இயேசுவின் முகத்தை பார்ப்போம்னு வேதம் சொல்லுது. La Bible dit que nous allons voir le visage du Père et de son Fils Jésus-Christ. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? Pour qui est-ce que ces bénédictions appartiennent? உனக்கு சொந்தம். À vous. இதை தாக்கத்தாம வர போறான்.
Et c'est pour atteindre cela que le diable essaye de nous tenter. நீ நீதிமானா? Il pose la question, est-ce Il y que a la réellement langue. tu es juste? நீ அதை நம்புறியா? Est-ce que tu crois réellement ce que dit la parole? உன்னோட நினைவை பார்த்தா நீ பிதாவுக்கு பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? En te regardant ta situation, est-ce qu'on peut t'appeler enfant de Dieu? சிந்தையை தான் இந்த பிரச்சனையா போட போறான். Voilà où est-ce qu'il apporte ce problème. Il ramène tous ces doutes dans ta pensée. அது எப்படி தற்பாதுகாத்து கொள்றது? Et comment tenir ferme contre cela? திரும்ப சொல்றேன். Je répète, உனக்கு பிசாசோட யுத்தம் அல்ல. tu n'as pas de combat à mener contre le பிசாசு diable. தான் உனக்கு யுத்தம் பண்ண வரப்போகுது. C'est le diable qui vient en ton நீ encontre. அதை எப்படி காத்துக்கொள்ள போற? Et toi, ce que tu dois faire, c'est tenir ferme. இதுல பார்த்தா பிரகாட்டுறேன் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Tu dois prendre les armes spirituelles. இல்லாத எப்படி எடுக்கிறது? Si tu n'en as pas, அப்ப comment est-ce que tu சர்வாயுத vas t'en வர்க்கம் servir? ஏற்கனவே இருக்குது. Parce que Dieu te les a déjà donnés. அப்ப அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்ன ஆவிக்குரிய ரீதி அது என்ன? Dans la vie spirituelle, que signifient ces armes de Dieu? அப்ப சர்வாயுத வர்க்கம் ஏற்கனவே இயேசு எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். Jésus a déjà créé ces armes spirituelles et nous les a données. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்து கொள்ளப்பா. Il faut juste que tu réveilles ces armes spirituelles. இன்னைக்கு நாம பிசாசோட சத்தம் போடுறதும் பிசாச காலுக்கு போல போட்டு மிதிக்கிறதும் இதெல்லாம் ஒரு யுத்தம் நினைச்சு கொண்டு எத்தனை இடத்துல செய்யறாங்க. Aujourd'hui, nous crions vers le diable ou à bien nous essayons de l'écraser sous les pieds. Dans beaucoup d'endroits, voilà ce qui se passe et ils pensent que c'est ça le combat mené contre le diable. ஆவியா இருக்கிற போட்டு மிதிக்க முடியுமா? Celui qui est esprit, est-ce que vous pouvez l'écraser sous vos pieds? எந்த அளவு மடத்தனமா நாம் வாழ்ந்து Vous கொண்டிருக்கிறோம். voyez que ce sont des choses insensées. ஏற்கனவே சர்வாயுத வர்க்கம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு செஞ்சு தந்து வச்சிருக்கிறார். Dieu a déjà créé toute arme spirituelle utile et nous les a données. ஆண்டவர் அதை போட்டுக்கொண்டு நில்லு. Dieu dit revêt ces armes spirituelles et reste debout. அவன் என்ன சொன்னாலும் நீ பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். Quoi que te dise, le diable n'ait pas peur parce que Jésus a déjà obtenu la victoire. நீ அதை உணர்ந்தவனாய் Il faut juste que tu le crois, சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கோ. que tu puisses revêtir ces armes இதை spirituelles. தவிக்காட்டித்தான் அவனுடைய யுத்தம் அவனுடைய ஆயுதங்கள் எங்கள் பட்டு நாங்க சேதப்படுவோம். Et si tu ne revêts pas ces armes, alors il t'atteindra et alors tu seras atteint. ஆவிக்குரிய ரீதியாய் பாதிக்கப்பட போறோம். Dans la vie spirituelle, tu seras atteint par différents phénomènes. ரட்சிக்கப்பட்டவன் மீண்டும் அவன் என்ன சொல்றது தன் பக்கமா இருக்க முடியாது. Parce que celui qui a réellement obtenu le salut, le diable ne pourra le ramener vers lui à nouveau. ஆனா அந்த ஆயுதத்தை கொண்டு உன்னுடைய எங்கெங்க ஓட்டம் இருக்கோ அங்கங்க எய்வான். Mais avec les armes que tu as, si tu ne les as pas correctement pris, alors le diable te donnera des occasions pour que tu sois dans la chute. திரும்ப சொல்றேன், இது ஆவிக்குரிய யுத்தம், இது மாமிச யுத்தம் அல்ல, இது கையில யுத்தம் அல்ல, வாயில அவனை பேசி விரட்டுற அந்த யுத்தம் அல்ல நாங்க செய்யறது. C'est une guerre spirituelle. Ce n'est pas une guerre avec des armes que tu combats dans la chair ou bien avec tes paroles. C'est une guerre spirituelle. அவன் ஆயுதம் போய். Parce que les armes du diable, sachez-le, elles sont fausses. நீ சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டால் நீ பிசாசுக்கு பயப்படாம ஜெயமா நீ துலக்கலாம். Mais si tu gardes la vérité de Dieu dans ta bouche, alors tu pourras obtenir la victoire et tu n'auras pas à craindre le diable.